பொய்மான் கரடு அத்தியாயம் 8. அவசரத்தில் சட்டை போட்டுக்கொள்வதென்பது சட்டையுடன் பிறந்த பட்டணத்து நகரிய மனிதர்களுக்கே கொஞ்சம் கடினமான காரியம்தான். செங்கோடனின் பட்டுச்சட்டையோ அந்த அவசரத்தில் அவனை எகத்தாளம் செய்து, உனக்கு பட்டுச்சட்டை வேறையா என்று கேட்பது போல் ஏறுமாறாக நடந்து கொண்டது. சட்டையின் வலது கை தொங்கலில் செங்கோடனின் இடது கை புகுந்து கொள்ளவே வலது கையை என்ன செய்வதென்று தெரியாமல் திண்டாடினான். அந்த நிலையிலே சட்டையை தலையில் மாட்டிக்கொள்ள முயன்ற போது சட்டை முகத்தை மறைத்ததை தவிர கீழே இறங்க மறுத்துவிட்ட வேளையில் கலற்றி எறியவும் முடியவில்லை. அப்படி கலற்ற முயன்றபோது சட்டை தரார் என்று கிழிந்தது. கிழிந்தால் கிழிந்துட்டு போக தொலையட்டும், முகத்தை மறைப்பதற்கு பதிலாக கழுத்தின் கீழே இறங்கிவிட்டதல்லவா. வந்தவர்கள் 3 பேரும் இதற்குள் கீழே பள்ளத்திலிருந்து மேலே கேணியின் கரைக்கு ஏறிவிட்டார்கள். அவர்கள் தங்களுக்குள் வந்த சிரிப்பை அடக்கி கொள்ள முயன்றார்கள். அடக்க முடியாமல் சிரிப்பு பீறிக்கொண்டு வந்தது. செங்கோடனும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தான். வந்தவர்களில் ஒருவன், கவுண்டர் சார், தங்களுடைய தங்க திருமேனிக்கு சட்டை இல்லாவிட்டால் என்ன, நாடறிந்த பாப்பனுக்கு பூணூல் எதற்கு என்றான். அதற்குள் இன்னொருவன், என்னப்பா எஸ்ராஜ், நம்முடைய ஜமீன்தார் செங்கோட கவுண்டரை பஞ்சாங்க பிராமணனோடு ஒப்பிட்டு பேசுகிறாயே என்றான். அழகாய்த்தான் இருக்கிறது ராஜா. செங்கோட கவுண்டரை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வெறும் ஜமீன்தார் ஆகிவிட்டீர்களே. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் அவருடைய 10 ஏக்கரா நிலத்தையும் பிடுங்கிக் கொள்வீர்களோ என்னவோ என்றாள் பங்கஜா. அவர்கள் பிடுங்கிக் கொண்டால் நான் விட்டு விடுவேனா? என் உயிர் இருக்கிற வரையில் அது முடியாத காரியம் என்றான் செங்கோடன். பங்காரு பார்த்தாயா, நாம் என்னவோ தமாசாய் சொல்ல போக கவுண்டர் அவருடைய நிலத்தை பிடுங்கிக் கொள்ளத்தான் நாம் வந்திருக்கிறோம் என்று எண்ணி விட்டார் என்றான் எஸ்ராஜ் என்கிற சுந்தர்ராஜன். கவுண்டர் சார், அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். முக்கியமாக உங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு போவதற்காக வந்தோம் என்றான் பங்காருசாமி. எனக்கு நன்றி சொல்ல வந்தீர்களா? அது எதற்கு என்று செங்கோடன் கேட்டான். இந்த லேடியை நேற்றைக்கு நீங்கள் காப்பாற்றினீர்களா அல்லவா, அதற்காகத்தான். அந்த அம்மாளையா நானா காப்பாற்றினேன்? நன்றாய் விளக்கமாய் சொல்லுங்கள். நேற்று ராத்திரி நடந்தது ஒன்றும் எனக்கு ஞாபகம் இல்லை, மூளை குழம்பி கிடக்குது என்றான் செங்கோடன். அது என்ன அப்படி சொல்கிறீர்? நேற்று சினிமா கூடாரத்தில் நெருப்பு பிடித்ததல்லவா? நெருப்பு பிடித்ததா என்ன? நீங்கள் எல்லாருமாய் சேர்ந்து கொண்டு நெருப்பு பிடிக்கவே இல்லை என்றீர்களே. அந்த போலீஸ்காரன் ஒருவன் வந்தானே, அவனுக்கு அப்படி சொன்னோம். இல்லாவிட்டால் நெருப்பு ஏன் பிடித்தது, என்னமாய் பிடிச்சது என்று 1000 கேள்வி கேட்பான். அப்புறம் நெருப்பு பிடிச்சதற்கு காரணமாயிருந்தவனை அரெஸ்ட் செய்ய வேண்டும் என்பான். உங்களை அப்படியெல்லாம் நாங்கள் காட்டி கொடுத்து விடுவோமா? நெருப்பு பிடிச்சது என்னவோ வாஸ்தவதான். அதிலே 600 ரூபாய்க்கு அதிகமாய் பண நோட்டு எரிந்து போய்விட்டது. எத்தனை ரூபாய் என்று செங்கோடன் 1 மைல் தூரம் கேட்கும்படி இறைந்து கேட்டுவிட்டு திறந்த வாய் மூடாமல் இருந்தான். ஆமாம், 600 ரூபாய்க்கு அதிகம். நேற்றைக்கு 2 வேளை சினிமாவில் டிக்கெட்டுக்கு வசூல் அவ்வளவும் போய்விட்டது. என்ன ஐயா, அதிசயமாயிருக்கிறது. ஒரு நாளைக்கு 600 ரூபாயா? நான் வருஷம் பூரா உழைத்து பாடுபடுகிறேன். எனக்கு வருஷத்துக்கு 200 ரூபாய் மிச்சமாகிறதில்லை. ஒரு நாளைக்கு 600 ரூபாய் வசூலா என்று செங்கோடன் சத்தம் போட்டு கேட்டான். 600 ரூபாய் ஒரு பிரமாதமா? பார்த்து கொண்டே இருங்கள். அந்த அம்மாளை நாங்கள் சினிமாவில் சேர்த்து விட போகிறோம். அப்போது ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வசூலாகும். ஒரு தேட்டரில் 2000 ரூபாய். இந்த மாதிரி 200 தேட்டர்களில் தினம் 2000 ரூபாய்க்கு மேல் வசூலாகும். அடே அப்பா என்று செங்கோடன் அதிசயத்துடன் குமாரி பங்கஜாவை பார்த்தான். பார்க்க பார்க்க பங்கஜா வளர்ந்து வளர்ந்து பொய்மான் கரடு அவ்வளவு பெரிதாக வளர்ந்து விட்டாள். குமாரி பங்கஜாவின் உருவம் மறைந்து அவ்வளவும் வெள்ளி ரூபாய் மயமாக செங்கோடனுக்கு தோன்றியது. இந்த சமயத்தில் பங்கஜா தானும் சம்பாஷணையில் கலந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று தீர்மானித்து, கவுண்டரே, நான் கூட உங்களை பற்றி நேற்று தவறாக எண்ணிக்கொண்டு ஒரு காரியம் செய்துவிட்டேன். அதற்காக ரொம்ப வருத்தப்படுகிறேன். தயவு செய்து என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று உருக்கமான குரலில் கூறினார். அதை கேட்டு செங்கோடன் மனம் உருகி, அதற்கென்ன, மன்னித்து விட்டால் போகிறது, நீ வருத்தப்பட வேண்டாம் என்றான். அது எப்படி நான் வருத்தப்படாமல் இருக்க முடியும்? என்ன நடந்தது தெரியுமா? இருட்டிலே யாரோ ஒருவன் என் கழுத்து சங்கிலியை அறுக்க பார்த்தான். அதனாலே தான் நான் அப்படி ஓடி உங்கள் மேலே முட்டிக்கொண்டேன். நீங்கள் என்னை பலவந்தமாக தூக்கி கொண்டு போகவே திருடன் நீங்கள் தான் என்று எண்ணி கன்னத்தில் அடித்து விட்டேன். வெளிச்சம் போட்டதுதான் உங்களை தெரிந்தது என்றாள் பங்கஜா. செங்கோடனுடைய கை அவனை அறியாமல் கன்னத்தை தடவி கொண்டது. இப்போது உண்மை தெரிந்துவிட்டபடியால் அவன் அந்த அறையை குறித்து வருந்தவில்லை. அதை நினைத்த போது அவனுக்கு இப்போது ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி உண்டாயிற்று. எந்த களவாணி பயல் அப்படி உன் கழுத்தில் கை வைத்து நகையை கழற்ற பார்த்தான்? அப்போதே சொல்லியிருந்தால் அவனை கைப்பிடியாய் பிடித்து செம்மையாய் கொடுத்து அனுப்பியிருப்பேன் என்றான் செங்கோடன்.
இருட்டிலே யார் என்று தெரியவில்லை. தெரிந்திருந்தால் சொல்லியிருப்பேன் என்றாள் பங்கஜா. சினிமாவிலே அதுதான் ஒரு கெடுதல். விளக்கை அணைத்து இருட்டாக செய்து விடுகிறார்கள். விளக்கை போட்டுக்கொண்டு சினிமா காட்டினால் என்ன? பணம் கொடுத்து வந்தவர்கள் இன்னும் நன்றாய் பார்ப்பார்கள் அல்லவா? இதை கேட்ட மூவரும் சிரித்தார்கள். அந்த சிரிப்பு எதற்காக என்று செங்கோடனுக்கு விளங்கவில்லை. ஆனால் அவனும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தான். சரி எஸ்ராஜ், நாம் வந்த காரியம் ஆகிவிட்டது, புறப்படலாமா என்று கேட்டான் பங்காரு. அதற்குள் என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போங்கள் என்று செங்கோடன் உபசரித்தான். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடித்திருக்கிறது. கேணிக்கரையும் தென்னை மரமும் பசேல் என்று நெல் வயலும் சோள கொல்லையும் பார்க்க எவ்வளவு அழகாய் இருக்கிறது. சினிமாவில் காதல் காட்சி எடுத்தால் இப்படிப்பட்ட இடத்தில் அல்லவா எடுக்க வேண்டும் என்றாள் பங்கஜா. அதற்கென்ன, நீ சினிமாவில் சேர்ந்து காதல் காட்சி எடுக்கும்போது இங்கே வந்து எடுத்து விடலாம் என்றான் எஸ்ராஜ். ஆஹா, அதோ குயில் கூவுகிறது பாருங்கள். அடடா, என்ன இனிமை, என்ன இனிமை என்றாள் பங்கஜா. இந்த பக்கத்து குயில்களே இப்படித்தான், ரொம்ப ரொம்ப இனிமையாக கூவும் என்றான் செங்கோடன். அப்படியா? இங்கே நிறைய குயில்கள் உண்டோ? 20-30க்கு மேல் இருக்கிறது. நான் இங்கே ஒருத்தன் தானே, அவ்வளவு போதுமே. 20-30 குயிலும் ஓயாமல் கூவிக்கொண்டிருக்குமோ? கூவாவிட்டால் யார் விடுகிறார்கள்? தவடையில் 2 அரைவி அரைந்து கூவ சொல்ல மாட்டேனோ? உங்களுக்கு இஷ்டமான போதெல்லாம் வந்து கேட்கலாம். டிக்கெட் கிடையாது என்றான் செங்கோடன். பார்த்தாயா எஸ்ராஜ், கவுண்டர் எவ்வளவு வக்கனையாய் பேசுகிறார் என்றான் பங்காரு. நீங்கள் என்னவோ குயில் கீயில் என்று பிராணனை விடுகிறீர்கள். ஏற்கனவே வெயிலில் வந்ததில் எனக்கு தாகமாயிருக்கிறது. இப்போது தொண்டை அடியோடு வறண்டு விட்டது. ஏதாவது குடிக்காவிட்டால் உயிர் போய் விடும்போல் இருக்கிறது. இதை கேட்டவுடனே தான் செங்கோடனுக்கு வந்தவர்களை இத்தனை நேரமும் நிற்க வைத்து பேசுகிறோம், உட்காரச் சொல்லி உபசாரம் செய்யவில்லை என்பது நினைவுக்கு வந்தது. அடடா, தாகம் என்று அப்போதே சொல்லக்கூடாதா? குடிசைக்கு போகலாம் வாருங்கள், பானையில் தண்ணீர் நிரப்பி வைத்திருக்கிறேன், ஜில் என்று குளிர்ச்சியாய் இருக்கும் என்றான் செங்கோடன். கவுண்டரே, குடிசை என்று சொல்லாதீர், அரண்மனை என்று சொல்லும் என்றான் எஸ்ராஜ். குடியானவனுக்கு அவன் குடியிருக்கும் குடிசைதான் அரண்மனை, அதில் சந்தேகம் என்ன என்றான் பங்காருசாமி. இந்த கிணற்றின் தண்ணீரை சாப்பிடலாமே, அங்கே போவானேன் என்றாள் பங்காஜா. இல்லை இல்லை, கிணற்று தண்ணீர் இறைத்து கலங்கி போய்விட்டது. காலையிலேயே தெளிவாக தண்ணீர் எடுத்து பானையில் கொட்டி வைத்திருக்கிறேன். வாருங்கள், உங்களை போன்றவர்கள் இங்கே வருவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டாமா? சரி, அப்படி என்றால் போகலாம். ராஜா செங்கோட கவுண்டரின் அரண்மனையும் பார்த்து வைக்கலாமே என்றான் பங்காரு. எல்லாரும் குடிசைக்கு போனார்கள். வாசலில் குறுகலான திண்ணை ஒன்று இருந்தது. செங்கோடன் கயிற்றுக்கட்டிலையும் பழைய பாய் ஒன்றையும் எடுத்து போட்டு, உட்காருங்கள், இதோ தண்ணீர் கொண்டு விடுகிறேன் என்றான். வேண்டாம் வேண்டாம், அவ்வளவு சிரமம் உங்களுக்கு எதற்கு, நான் எடுத்து வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பங்கஜாவும் உள்ளே நுழைந்தாள். அவளை தொடர்ந்து மற்ற இருவரும் குடிசைக்குள் வந்தார்கள். செங்கோடனுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. சட்டியும் பானையும் சுத்தம் செய்யாத சாம்பல் குவிந்த அடுப்பும் அழுக்கு துணிகளும் மூளைக்கு மூளை தானிய மூட்டைகளும் மண் வெட்டியும் அரிவாளும் தவிடும் பின்னாக்குமாய் இருந்த அந்த குடிசையை பார்த்து இந்த பட்டணத்து சீமான்களும் சீமாட்டிகளும் என்னவென்று நினைத்து கொள்வார்கள்? இவர்கள் வரப்போவது தெரிந்திருந்தால் குடிசையை சுத்தப்படுத்தி வைத்திருக்கலாமே. பங்கஜா உள்ளே நுழையும் போது, அடடா, இங்கே எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. வெளியில் வெயில் கொளுத்தி ஒரே உஷ்ணமாக இருக்கிறது. இங்கே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஜில்லென்று இருக்கிறது. ஓட்டு வீட்டிலும் மச்சு வீட்டிலும் என்ன சுகம் இருக்கிறது. கூரை வீட்டுக்கு சமம் வேறொன்று கிடையாது என்று சொல்லி கொண்டே வந்தார். அதற்கென்ன சந்தேகம் என்கிறார்கள் மற்ற இருவரும். செங்கோடன் எல்லோரும் சேர்ந்தாற்போல் உள்ளே வந்தால் இங்கே நிற்பதற்கு கூட இடம் இருக்காது என்றார். அழகா இருக்கிறது, வேண்டிய இடம் இருக்கிறது, ஆனந்த பவன் பங்களா மாதிரி அல்லவா இருக்கிறது என்றான் பங்காரு. மனம் விசலமாய் இருந்தால் இடமும் விசலமாய் இருக்கும் என்றாள் குமாரி பங்கஜா. பானையில் ஊற்றி வைத்திருந்த குளிர்ந்த தண்ணீரை செங்கோடன் தகர குவளையில் எடுத்து 3 பேருக்கும் கொடுக்க வந்தான். அப்போது அவனுக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் தோன்றியது. அதாவது, அந்த 2 ஆண் பிள்ளைகளும் குடிசையின் உட்புறத்தை கவனமாக உற்று பார்க்கிறார்கள் என்று சந்தேகம் ஜனித்தது. அப்படி என்னத்தை பார்க்கிறார்கள்? மூளை முடுக்குகளை எதற்காக உச்சு பார்க்கிறார்கள்? எதற்காக இப்படி விழிக்கிறார்கள்? இந்த பட்டணத்து பேர்வழிகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். இந்த காலத்தில் யாரையும் நம்புவதற்கில்லை. எல்லோரும் தண்ணீர் குடித்ததும், வாருங்கள் போகலாம், வெளியில் காற்றோடமாக உட்காரலாம் என்று சொல்லிவிட்டு செங்கோடன் வெளியில் வந்தான். பங்காஜாவும் அவனுடன் வந்தாள். மற்ற இருவரும் மேலும் குடிசைக்குள் இருந்து மூளை முடுக்குகளை குடைந்து, இது பின்னாக்கு, இது நெல்லு என்று ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டிருந்தார்கள். வாருங்கள் வாருங்கள், அங்கே என்ன இருக்கிறது பார்க்கிறதற்கு என்று செங்கோடன் சத்தம் போடவே இருவரும் வெளியில் வந்தார்கள். போகலாமா என்றான் ஒருவன். கொஞ்சம் உட்கார்ந்து விட்டு போகலாம் என்றான் இன்னொருவன். கயிற்றுக்கட்டிலும் திண்ணையிலும் நிரவி உட்கார்ந்தும் செங்கோடன் உங்களை ஒன்று கேட்க வேண்டும் என்றிருக்கிறேன் என்றான். பேசாய் கேளுங்கள் கவுண்டர்வால். ஒன்று என்ன?
10 வேண்டுமானாலும் கேளுங்கள் என்றான் எஸ்ராஜ். இந்த அம்மா உங்க 2 பேருக்கும் என்னவாய் வேணுங்க என்று கேட்டான். எனக்கு இந்த அம்மா தங்கை. நிஜமாவா? முகத்தை பார்த்தால் அப்படி தோன்றவில்லையே என்றான் செங்கோடன். என் சொந்த தங்கை இல்லை, சித்தப்பாவின் மகள். இந்த எஸ்ராஜ் தடியன் இவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான். என்னங்க, என்னால் நம்பவே முடியவில்லையே. இந்த அம்மாளை பார்த்தால் அம்மாவை பார்த்தால் தேவலோகத்து ரம்பை ஊர்வசி மாதிரி இருக்கிறது. இவரை பார்த்தால் ஆமாம், அனுமார் மாதிரி இருக்கிறது. அதனால் என்ன கவுண்டரே, காதலுக்கு கண் இல்லை என்று கேட்டதில்லையா? கண் இல்லாமற் போனால் போகட்டும், அறிவு கூடவா இல்லாமற் போய்விடும் என்றான் செங்கோடன். அப்போது குமாரி பங்கஜா குறுக்கிட்டு, இவர்கள் சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டாம். சும்மாவாது சொல்கிறார்கள். நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை. அப்படி செய்து கொண்டால் என் மனதுக்கு பிடித்தவரை தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்றார். அது போனால் போகட்டும். இப்போது பங்கஜாவின் கல்யாணத்திற்கு அவசரம் ஒன்றுமில்லை. நீர் கட்டாயம் ஒரு நாள் சின்னமாப்பட்டிக்கு எங்கள் ஜாகைக்கு வர வேண்டும். நீங்கள் செய்த உதவிக்காக உங்களுக்கு ஒரு டீ பாட்டி கொடுக்க போகிறோம். எனக்கு டீ பிடிக்காது, சாப்பிட்டு பழக்கம் இல்லை. ஒரு நாள் எங்கேயோ சாப்பிட்டு மயக்கம் கூட வந்துவிட்டது. டீ சாப்பிடுவது கட்டாயம் இல்லை. மோர் கொடுக்கிறோம், சாப்பிடலாம். அதை தவிர நீங்கள் அன்றைக்கு சினிமா பூராவும் பார்க்கவில்லை. ஒரு நாள் வந்து பார்க்க வேண்டும். வருகிறேன். ஆனால் என்னை பின்னால் கொண்டு உட்கார வைத்து விடக்கூடாது. எங்கே இஷ்டமோ அங்கே உட்காரலாம். திரைக்கு பக்கத்திலே கூட உட்காரலாம். அப்படியானால் சரி. 3 பேரும் புறப்பட்டு சென்றார்கள். மற்ற இருவரும் ஏதோ பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு போனார்கள். பங்கஜா மட்டும் செங்கோடனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சென்றாள். செங்கோடன் தன் மனசில் இருந்த தராசின் ஒரு தட்டில் குமாரி பங்கஜாவையும் இன்னொரு தட்டின் செம்பளவல்லியும் வைத்து நிறுத்தி பார்த்தான். யார் அதிகம் யார் குறைவு என்பதை அவனால் அவ்வளவு சுலபமாக நிர்ணயிக்க முடியவில்லை.